கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னடா? உங்க மாமாவை டிசோஸ் ஆளுங்க அடிச்சிட்டாங்க. மாமா எங்க இருக்க? வீட்டுல. மாமா என்னாச்சு? என்னதெல்லாம் கங்கா என்னாச்சு? அட ஆகிறது என்னப்பா, அப்பா பொண்ணு 2 பேரும் நீ ஒருத்தன் இருக்கிறத மறந்துட்டு அந்த பணக்கார பையனை மடக்க பார்த்தாங்க. அவங்க இவங்களுக்கு சரியான மரியாதை பண்ணிட்டாங்க. சாதி கட்டுப்பாட்டை மீறி நடந்தா இப்படிதான் நடக்கும். கிருஷ்ணா, என்ன இருந்தாலும் இது தப்புதான். நாமெல்லாம் அங்க போய் நியாயம் கேட்கணும். நியாயம் கேட்கறதுக்கு நம்ம கிட்ட சொல்லிட்டா போனாரு இவரு. குப்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் மறந்துபிட்டு ஆகாசத்துல பறக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும்? போடா, போய் ஆக வேண்டியது கவுனி. கிருஷ்ணா. கங்கா, இதுக்கு யார் காரணம்? ராஜா இங்க. கங்கா, உங்க அப்பாவை அடிச்சதுக்கு நான் காரணம் இல்ல. என்ன நம்பு. தயவு செஞ்சு என்ன விடுங்க. நான் கங்கா அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர்கிட்ட பேசினா போதும். மரியாதை எங்கிறது போங்க. கங்கா. ராஜா, ராஜா. வெங்கடேஷ் ப்ளீஸ், நான் ராஜா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அவங்கிட்ட பேசுனதுனால உங்க அப்பா அடி வாங்கினது தெரியல. பயம் மூடு. கங்கா, கங்கா. ராஜா, ராஜா. நான் எதுவும் தப்பு பண்ணல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது கங்கா. ஏ ராஜா, ஏ ராஜா. ராஜா. கிருஷ்ணா. கிருஷ்ணா. ராஜாவை காப்பாத்து. கிருஷ்ணா. ராஜாவை காப்பாத்து. கங்கா. ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஐயோ, என்ன விடுங்க. என்ன விடுங்க. கங்கா அப்பா அடிச்சதுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. வேணும்னா உங்க எல்லாரும் முன்னாலேயே கங்கா கழுத்துல நான் இப்பவே தாலி கட்டுறேன். ப்ளீஸ் நம்பு கிருஷ்ணா, நம்பு. கிருஷ்ணா ஒத்துக்கிட்டார நான் ஒத்துக்க மாட்டேன்டா. குப்பத்து பண்ண நான் விட்டு கொடுக்க மாட்டோம். சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்றதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். என்னடா பேசி டிஸ்டன் போங்கடா. ராஜா மேல யாராவது கைய வச்சீங்க அப்புறம் நடக்கிறத வேற. ஜப்பா, இது நல்லா இருக்குப்பா. இவனுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டான். இவன் தான் சொந்த மாமா மகளிய கூட்டி கொடுக்குறான்பா. வெங்கடேசா, கொஞ்சம் மரியாதையா பேசு. அவன் கேட்கறது தப்பா? இந்த விஷயத்தை இப்படியே விட்டா நாளைக்கு பணம் வாங்கி கொடுக்கறவனுக்கு எல்லாம் குப்பத்து பண்ண வித்துருவீங்களா? என்னடா சொன்ன? உனக்கு உடம்புல செம்பு இருக்குன்னு எல்லார் மேலையும் கைய வைக்காத. நமக்கு மான மரியாதை இருக்கு, அதை நாம காப்பாத்திக்கணும். பேசாம அவங்களை இங்க இருந்து போக சொல்லு. ராஜா, நீங்க இருந்து போயிடு. எங்க ஊருக்காரங்க பேச்ச மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது. அவங்க பேசுறத கேட்டல கையெழுத்து கும்புறேன். கங்கா மறந்துடு. கிருஷ்ணன், நீ வாங்கி கொடுத்த படகு வலையில நீ எடுத்துட்டு போ. அமைதியா இருந்த குப்பத்துல உன்னால பிரச்சனையும் குழப்பம் வர்றத நான் விரும்பல. போயிடு, தயவு செஞ்சு போய். கிருஷ்ணா, ராஜா வெங்கிட்ட அவரை விடுங்கடா. நான் கொண்டு போய் வீட்டுல விடுறேன். சார், நீங்க வாங்க, நான் கூட்டு போறேன். வாங்க வாங்க.
என் மகனை அடிச்சு சமுத்திரத்துல தூக்கி போடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா? மோகன்தாஸ், உடனே போலீஸுக்கு போன் பண்ணி கிருஷ்ணனையும் கங்காவோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நான் கொடுத்திருக்க கடனுக்காக எல்லா தோழியும் பறிமுதல் பண்ணி எரிச்சு சாம்பலாக்குங்க. எல்லார் வீட்டுக்கும் பூட்டு போட சொல்லுங்க. எஸ் சார். Stop it. சீக்கிரம் இல்லையா? Come on. கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்ன சார்? வாடாங்க. ஏன் சார்? டிசோசா மகன் ராஜாவை ஏன்டா அடிச்ச? சார் நான் ராஜா அடிக்கல சார். அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோ. சார். வாடா. கிருஷ்ணா, இல்ல சார். கிருஷ்ணா. ஏத்தியா வண்டியில? கிருஷ்ணா, அவளுக்கு அறியாத வயசு. கங்கா தப்பு பண்ணிட்டாப்பா. அத மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் அடம் பிடிக்காதப்பா. இப்ப நமக்கு வந்திருக்கிற நிலைமை நினைச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கப்பா. மா, இது என்ன பொம்மை கல்யாணமா? இஷ்டம் வந்தப்ப கட்டுறதும் கஷ்டம் வந்தப்ப விடுறதும். இன்னைக்கு நீங்க பலவந்தமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நாளைக்கு அவளாகட்டும் நானாகட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா? இங்க பாருங்க, கங்காவுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. சரி விடு. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா கங்கா கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? நீ முடியாதுன்னுட்டா குப்பத்துல ஆம்பளைங்களா இல்லையா? டே வெங்கடேசா, நீ கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட என்ன பெருசு நீ கேள்வி கேக்குற? டே வெங்கடேசா தாலியை கட்டுறான், நான் கட்டுறேன். நாடா உட்கார்றேன். இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை நடத்தாதீங்க. உங்களுக்கு வேணும்னா கங்காவை நானே டிசோசா விட்டு கூட்டு போய் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறது கேட்க வைக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. டிசோசாக்கு வேண்டியது கங்காவுக்கும் உனக்கும் கல்யாணம். அதை சொல்லிதான் உன ஜாமீன்ல கூட்டிட்டு வந்தது. நான் சொன்னது கேளுங்க. ஏய், நீ சொல்றத கேட்கறதுக்கு நாங்க இங்க வரலடா. கங்கா, உன் கழுத்திலே இந்த வெங்கடேசன் நான் தாலி கட்டுவா. அது இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு. இந்த தீர்மானத்தை நான் ஒத்துக்க முடியாது. நீ ஒத்துக்கலாம், அதை பத்தி நாங்க கவலைப்படலடா. இங்க நாங்க சொல்றதான் முடிவு. ஏ வெங்கடேசா, அவனை இஷ்டத்துக்கு போய் தாலி கட்டா. இந்த கல்யாணம் நடக்காதடா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவனையும் எடுத்துட்டு போங்க. ஐயோ, கிருஷ்ணா, வேண்டாம், கிருஷ்ணா. வேண்டாம், கிருஷ்ணா, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வெங்கடேசா, கிருஷ்ணா, ஒண்ணும் பண்ணாத. உனக்கு கேட்டு கேட்கிறேன். வெங்கடேசா, நான் சொல்றதை கேளு. கிருஷ்ணா, என்ன விடுங்க. நீங்க சொல்ற மாதிரி வெங்கடேசனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கிருஷ்ணா, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. டேய், நிறுத்துங்கடா. கிரிஜா, இங்க வாமா. கங்காவை கூட்டு போய் அலங்காரம் பண்ணு. இன்னைக்கு ராத்திரியே கல்யாணம். கங்கா கூட்டு போ, சீக்கிரம் சீக்கிரம். கிருஷ்ணா, ஆ. நிறுத்து. ஓய்ந்தா. வெங்கடேசனுக்கு கங்காவுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவனை கொண்டு போய் தோணியில கட்டி போடுங்கடா. தூக்கிட்டு போங்கடா. ஏய், வாடா. நோ, இந்த கல்யாணம் நடக்க நியாயமே இல்ல. கங்காவுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நடக்கவே கூடாது. கங்கா இந்த விஷயத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்டா? சார், இதெல்லாம் உங்க அப்பாவோட பலவந்தத்தால நடந்தது சார். ஒரு பக்கம் குப்பத்து ஜனம், இன்னொரு பக்கம் நீங்க. கங்கா எதுவுமே பேச முடியாம போயிட்டாப்பா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது சார். என்ன சார், உங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு கங்காவை மட்டும் கை விட்டுறாதீங்க சார். நீங்க இப்போ போனாதான் கல்யாணத்தை நிறுத்த முடியும். சார், உங்க அப்பாவோட கோபம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நீங்க போனாதான் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த முடியும். குரு, உங்க மூளையே என்ன என்னாச்சு? அது ராஜா எப்படி இருக்கான்? அவரு கங்காவை பாக்குறது போயிருக்காரு சார். வாட்? நான் எவ்வளவோ சொன்னேன் சார். உங்க அப்பா அமெரிக்காவுல பாத்துருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கன்னு. எதுவும் கேட்காம எங்க அப்பா வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம்னு அந்த மீனவ பொண்ணு கங்காவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அங்கேயே போயிட்டார் சார் ராஜா.
மோகன்தாஸ் சார், எனக்கு இருக்கிறது ஒரே மகன். அவன் போயிட்டான்னா இந்த ஆஸ்தி அந்தஸ்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? அவன் இஷ்டப்படியே நடக்க. நீங்க இப்ப உடனே அங்கே போய் அங்க நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி ராஜாவுக்கும் கங்காவுக்கும் அங்கேயே அவன் ஆசைப்படியே கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லுங்க. மூளை எகிரிடுண்டா விசோசா. அந்த ராஜா பொழைச்சிருந்தா தானே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. நான் சாரி மாத்திட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடு கங்கா. கங்கா, விஷம் சாப்பிடறவளுக்கு என்னாச்சு? இன்னும் என்ன நடக்கணும் கிருஷ்ணா? இந்த ஜென்மத்துல நான் ராஜாவை தவிர இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காத காரியம். அதனாலதான் விஷம் சாப்பிடணுமா? நீ ராஜா தானே கல்யாணம் பண்ணணும். வாய் விட. எங்க கிருஷ்ணா, இங்க இந்த குப்பத்துக்கு எனக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அங்க டிசாசா ஒத்துக்க மாட்டாரு. மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தனுக்கு எப்படி கழுத்தை நீட்ட முடியும் கிருஷ்ணா? கங்கா, உனக்கு ராஜா வேணும் இல்லையா? ஆமா கிருஷ்ணா, தயவு செஞ்சு சாக விடு. இங்க என் கல்யாணத்துக்கு இந்த குப்பமே கூட இருக்கு. நீ மட்டும் என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்ன சாக விடு கிருஷ்ணா, என்ன சாக விடு. இங்க வா. இந்த ஊர் இல்ல, இந்த உலகமே ஏத்தாலும் சரி, உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். கிருஷ்ணா, பொண்ணை கூட்டிட்டு வாங்க. இங்கம்மா சாமி, கங்கா கிருஷ்ணன் கூட ஓடிட்டா. அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு போறதுக்குள்ளேயும் பிடிச்சி எழுதிட்டு வாங்க. கிருஷ்ணன் ஏதாவது கலாட்டா பண்ணான்னா அவன் கதையை அங்கே முடிச்சுட்டு எங்காவது தூக்கிட்டு வா. அண்ணா, ஐயோ. மோகன்தாஸ், நீயா? வாங்க. அந்த பக்கம் பாருங்கடா.